அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த புதிர்விடை கேள்வியில அல்லாஹ்விடம் கோபித்துக் கொண்டு சென்ற நபி யாருன்னு கேட்டிருந்தேன். இந்த கேள்விக்கான சரியான பதில் யூனுஸ் அலைஹிவஸல்லம் அவர்கள். இந்த கேள்விக்கு சரியான பதில் சொன்னவங்க பசீர், அஜிசஃபா, ரிஃபாயா ஃபர்சானா, கத்தீஜா, ஷக்கீல் அகமது, அஷ்ரஃப் அலி. அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு அருள் புரிவானாக. ஆமீன். என்னடா இன்னைக்கு எந்த விளக்கமும் கொடுக்காம நேரடியா பதில சொல்லிட்டான்னு யோசிக்கிறீங்களா? கேள்வியை சரியான முறையில படிச்சு பார்த்தோமானு ஒரு முறை திரும்பி பாருங்க. அல்லாஹ்விடம் கோபித்துக் கொண்டு சென்ற நபி யார்? இதுதான் கேள்வி. இதற்கான பதிலும் யூனுஸ் அலைஹிவஸல்லம் அவர்கள்னு நான் சொல்லிட்டேன். ஆனா அல்லாஹ் தஆலா தன்னோட திருமறை அல் அன்பியா என்னும் 21வது அத்தியாயத்துல 87வது வசனத்துல சொல்லி காட்டுறான். இன்னும் நினைவு கூர்வீராக, துன்னூன், யூனுஸ் தம் சமூகத்தாரை விட்டும் கோபமாக வெளியேறிய போது பாவிகள் சமூகத்தை விட்டும் வெளியேறிவிட்டபடியால் அவரை நாம் நெருக்கடியில் ஆக்க மாட்டோம் என்று எண்ணிக்கொண்டார். எனவே அவர் மீன் வயிற்றின் ஆழ்ந்த இருளில் இருந்து, உன்னை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாருமில்லை, நீ மிகவும் தூய்மையானவன், நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் என்று பிரார்த்தித்தார். இந்த குர்ஆன் வசனம் நேரடியாவே நமக்கு ஒரு சரியான விளக்கத்தை கொடுத்திருக்கு. யூனுஸ் அலைஹிவஸல்லம் அவர்களுடைய சமூகத்தாரிடம்தான் கோபித்துக் கொண்டு சென்றார் என்று அல்லாஹ்வே கூறுகிறான். அப்படி இருக்க நம்முடைய சமூகத்திடம் யூனுஸ் அலைஹிவஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் கோபித்துக் கொண்டு சென்றதாக ஒரு தவறான புரிதல் இருக்கிறது. அல்லாஹ்வின் கட்டளை அவர் அனுப்பப்பட்ட சமூகத்தினரிடம் சத்தியமாகத்தை எத்தி வைப்பதுதான். அல்லாஹ் எப்பொழுது அந்த சமூகத்தினரை விட்டு வெளியேற கூறுகிறானோ அப்பொழுதுதான் அவர் அங்கிருந்து வெளியேற வேண்டும். நூஹ் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டது போல யூனுஸ் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கும் கட்டளை வரும் வரை காத்திருந்திருக்கணும். ஆனால் யூனுஸ் அலைஹிவஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளையை மீறி தன்னுடைய சமூகம் தன்னை நம்பவில்லை என்று கோபித்துக் கொண்டு வெளியேறினார். ஆகவே அல்லாஹ் தஆலா அவரை மீனின் வயிற்றில் இருக்க செய்து தண்டனை வழங்கினார். நபி அவர்களுக்கே தன்னுடைய கட்டளையை மீறியதற்கு இவ்வளவு பெரிய தண்டனை அவர்களின் உம்மத்துக்கு நாளை மறுமையில் எப்படிப்பட்ட தண்டனைகள் வழங்கப்படும்? நமக்கு அல்லாஹ் தஆலா என்ன கட்டளையிட்டான்? நாம எந்த அல்லாஹ்வோட கட்டளையை மீறணும்னு யோசிக்கிறீங்களா? தொழுகையை விட்டுறோம், நோன்பை விட்டுறோம், வட்டி வாங்குறோம், வட்டி கொடுக்கிறோம், அடுத்தவங்களை ஏமாத்துறோம், பொய் சொல்றோம், நபியோட வார்த்தைகளை மறைக்கிறோம், நபியோட வார்த்தைகளுக்கு மாறு செய்யறோம். இப்படி இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்விற்கும் அவனது வார்த்தைகளுக்கும் மாறு செய்பவர்களுக்கு நாளை மறுமையிலே நரகத்தினை சித்தப்படுத்தி வச்சிருக்கான்னு தினந்தோறும் நினைவுல வச்சுக்கோங்க. அல்லாஹ் நம்ம அனைவரையும் திரு மற்றும் பெரு பாவங்களிலிருந்து முற்றிலுமாக பாதுகாப்பானாக. ஆமீன். சரி, இந்த புதிர்விடை கேள்வியில நாம அடுத்ததா கேட்க போற கேள்வி, அல்லாஹ்விடம் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதன்முறையாக வந்த வஹி இடம்பெற்றுள்ள குர்ஆன் அத்தியாயம் எது? ஆப்ஷன் ஏ சூரா அல் ஃபாத்திஹா, ஆப்ஷன் பி சூரா அல் இக்லாஸ், ஆப்ஷன் சி சூரா அல் அலக், ஆப்ஷன் டி சூரா அல் முஹ்மின். சரியான பதில் சொல்லக்கூடிய நபர்களின் பெயர்கள் அடுத்த வீடியோவிலே பதிவிடப்படும். இன்ஷா அல்லாஹ் சீக்கிரம் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.